திடீரென அமெரிக்க அதிபர் ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பிரஸ் அமெரிக்காவினுடைய மீடியா இவ்விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் தாக்குதலை நிறுத்தி இருக்கிறோம். கீழே உகந்து முகங்குப்புற உளுந்து மூஞ்சி கிஞ்சலாம் மண்ணானோ எழுப்பி நின்று அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்வதை போன்ற அமெரிக்க அதிபருடைய பேச்சு. ஈரானியர்கள் செய்வதை போன்ற தொழில்நுட்பம் அமெரிக்காவிடம் கிடையாது. அவர்கள் 2 மில்லியனுக்கு செய்வதை இவர்கள் வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு முடித்துவார். அதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம். இதை பார்த்துதான் நெஞ்சு வெடிக்கிறார். இவ்வளவு துல்லியமான தாக்குதலை இவர்கள் செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி அறிவு வந்தது? இவர்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸை நாங்கள் எடுக்க போகிறோம். மீண்டும் அவங்க ஈரான்லேருந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பாபல் மந்தப் ஷட் டவுன் ஆனால் அங்கே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பாதிக்கப்படும். இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்றுதான் சவுதி அரேபியா விரும்புகிறது. ஆனால் சவுதி அரேபியாவுக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த மோதல் பார்த்தோன்னா கடந்த ஒரு 2 நாட்களுக்கும் மேலே தாக்குதல் 2 தரப்பிலும் நடத்தாமல் இருக்காங்க. ஈரான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தல, அதனால் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துறதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிரதான காரணமாக சொல்லப்படுது பார்த்தோன்னா அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் பார்த்தோன்னா கடந்த 2 நாட்களாகவே போயிட்டுருக்கு. அவங்களும் பார்த்தோன்னா புதிதாக ஆயுதங்கள் செய்கிறதுக்கான பல கட்ட அந்த முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அவங்க மேற்கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஈரான் பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தளங்களை நாங்கள் அடித்து சில தளங்களை பார்த்தோன்னா நாங்கள் முடக்கி இருக்கோம். சில தளங்கள் பார்த்தோன்னா பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளே இருக்குது. சில தளங்கள் பார்த்தோன்னா பயன்படுத்த முடியாத அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 13 நாள் கிட்டத்தட்ட நடந்த இந்த தாக்குதல்கள் பரஸ்பரம் 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. அதாவது ஆல்மோஸ்ட்லாம் ஓப்பனில் இருந்து எல்லாமே திரும்ப பழைய நிலைமைக்கு வந்தது. அப்படிங்கிற சமயத்தில் இந்த தொடங்கின இந்த மோதலில் என்ன சார் நடந்திருக்கு? யாருடைய கை சார் இதில் ஓங்கி இருக்கு? ஒரு 13 நாட்கள் போர், ஒரு கன்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ், பரேஜ் தாக்குதல், தொடர்ந்து தொடர் தாக்குதல். அந்த தொடர் தாக்குதலில் ஒரு என்ன சொல்கிறது, நிற்காத தாக்குதல். அதாவது தொடர் தாக்குதல் 13 நாட்கள், தாக்குதலை ஆரம்பிக்கும் போதே பரேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் இந்த 2 வார்த்தைக்கான ஒரு விஷயம். அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்து ஈரானுக்கு பெரும் சேதத்தை விளைவித்தது. ஈரானுக்கு சேதமில்லை என்று சொல்லிவிடவே முடியாது. ஏன்னா அமெரிக்கா அவ்வளோ வல்லமை கொண்ட நாடு. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய ஏர்கிராஃப்ட்ஸ், ஃபைட்டர் ஜெட்டு, ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய முறைகள், அவர்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், அமெரிக்காவுடைய சேட்டிலைட் தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய சிஏஏ உளவு இன்டெலிஜென்ஸ், எல்லாமே அமெரிக்காவுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை நம்ம முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐபிசிக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ அமெரிக்கா 13 நாட்களாக இந்த கன்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ், தொடர் தாக்குதல்களை, நீசத்தனமான தாக்குதல்களை, ஈவு இறக்கமில்லாத தாக்குதலை நடத்தினார்கள். 4000க்கும் மேற்பட்டவர்கள் இதுகாரம் இறந்திருக்கிறார்கள். ஒரே தாக்குதலில் மட்டும் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் இறந்தார்கள். இப்போ அமெரிக்கா அந்த 13 நாட்கள் போரை நடத்தலாம், இன்னும் நடத்தலாம். திடீரென அமெரிக்க அதிபர் ஒரு நாளைக்கு முன்பு திடீர்னு ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பிரஸ் அமெரிக்காவினுடைய அந்த மீடியா இவ்விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் தாக்குதலை நிறுத்தி இருக்கிறோம் என்று அவர்களே ஆரம்பித்து அவர்களே முடித்து வைத்து அவரே விடையும் கூறுகிறார். என்ன விடை, எதற்காக நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, ஈரான்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு. பேச்சுவார்த்தை, அதற்காக அவர்கள் இவரே சொல்கிறார், இவரே கற்பனை அப்படியே சொல்கிறார். அதற்காக இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஆகவே ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று கீழே உகந்து முகங்குப்புற உளுந்து மூஞ்சி கிஞ்சலாம் மண்ணானோ எழுப்பி நின்று அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்வதை போன்ற அமெரிக்க அதிபருடைய பேச்சு இருக்குது. இப்போ உலகத்துக்கு தெரியும், இராணுவ எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் போரியல் ஆய்வாளர்களுக்கும் தெரியும், அமெரிக்கா தனது டிசபிலிட்டி, இயலாமையை கன்ஃபஸ்டு மக்களுக்கு முன்னால் இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு முன்பு பாவறிக்கை வெளியிட்ட மாதிரி நாங்கள் செய்தது தவறு, எங்களால் இயலவில்லை, அப்பா விட்டால் போகலாம் என்ற அளவிற்கு அமெரிக்கா வந்தது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒட்டுண்ணி பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்வதை விட உலகம் அதிகம் புரியும். கிட்டத்தட்ட இன்றைக்கி 50 மணி நேரம் தாகி போய்விட்டது. 48 மணி நேரத்தை தாண்டி 50 உடனே ஈரானியர்கள் சொன்னார்கள், அமெரிக்கா ஈரானியர்களுக்கு தாக்கு பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். முகமது பக்கர் கலிபாப் சொல்லிவிட்டார்,
எங்களை பொறுத்தவரை வாழ்வா சாவா. முஜிதபா கமேனி என்ன சொல்லியிருக்கிறார்? உலகம் காணாத புதிய போரை இனி காணப்போகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்போ அவர்களை பொறுத்தவரை ஆயுதங்களை சரி செய்வதும் தாக்குதல் மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அமெரிக்கர்களை பொறுத்தவரை அந்த வேலை இல்லை. அமெரிக்கர்களுக்கு ஏராளமான வேலை இருக்கிறது. அமெரிக்கர்களை பொறுத்தவரை நாட்டினுடைய நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும், சர்வதேசத்தோடு தொடர்புகள் இருக்கிறது, இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் எல்லாவற்றிலும் இருக்கிறது. பெட்ரோல் டீசல், நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை, வரக்கூடிய நவம்பர் மாத தேர்தல், இப்படியெல்லாம் அமெரிக்க அதிபருக்கு ஏராளமான ஒரு டிஸ்கிரிபன்சி, முரண்கள் இருக்கிறது. கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்கள், எதிர்க்கட்சிகளோடு ஏற்பட்ட முரண்கள், செனட் சபையோடு ஏற்பட்ட, காங்கிரஸோடு, அமெரிக்க பிரதிநிதித்துவ சபையோடு, இப்படி நிறைய விஷயம் இருக்கிற போது எவ்வளவுதான் நீங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த முடியும்? ஆகவே தான் அமெரிக்கா சாட்சிக்காரன் காலி விழுவதை விட சண்டைக்காரன் காலி விழுவது மேல் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கலாமோ என்று நாம் எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ சில தரவு சொல்கிறேன். இந்த ஆர்சனல் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏவுகணை குடோன்கள், அமெரிக்காவுடைய வெடிகுண்டு குடோன்கள், அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் குடோன்கள் இப்படி வைத்திருப்பார்கள் உலகம் முழுவதும். அதில் ஈரானியர்கள் செய்வதை போன்ற தொழில்நுட்பம் அமெரிக்காவிடம் கிடையாது. இப்போ அமெரிக்கா ஒன்றை 1 மில்லியனுக்கு செய்கிறார்கள், இந்திய மதிப்பிற்கு ஒரு கோடி. ஆனால் இதை 10,000 ரூபாய்க்கு செய்து விடுவார்கள். யார்? ஈரானியர்கள். அதை எதிர்கொள்றதுக்கோ இல்லை அதை முடக்கிறதுக்கோ வகையிலான ஒரு $10,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். $1 என்பது $1000 என்பது 80,000 என்றால் $10,000 என்பது 9,000 ரூபாய். அவர்கள் 2 மில்லியனுக்கு செய்வதை இவர்கள் வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு முடித்து விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம். இதைத்தான் அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு பேட்டி கொடுத்தார். இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்பு, என்னுடைய நெஞ்சே உடைகிற மாதிரி இருக்குது அப்படின்னார். யார்? மார்க்கோ ரூபியோ. நெஞ்சு பிளக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன நெஞ்சு பிளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இவர்களுடைய தாக்குதலுடைய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சிஐஏ இன்டெலிஜென்ஸினுடைய தளம் ஒன்று இருக்கிறது. அதை நான் நீங்கள் பதிவு செய்யவில்லைன்னு நினைக்கின்றேன். இது எங்கே இருக்குன்னா ரியாதில் இருக்குது. ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அம்பாசிடர்ஸ், அமெரிக்காவினுடைய கான்சுலேட் தூதரகம் அதை ஒட்டி இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது, ரகசியம். இதை உளவு அமைப்பின் மூலம் அடையாளம் கண்டு, இப்போ கான்சுலேட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க பாவம், அவங்களுக்கும் டிஃபென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, உள்நாட்டு மக்கள் வேலை செய்வார்கள், பெருக்குபவர்கள் சாமானியம், அங்கே போய் அடித்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் வெளிவந்த செய்தியோ சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவினுடைய தூதரகம் தாக்கப்பட்டது ரியாத்தில். அதை தாக்கவில்லை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அடையாளம் காண முடியாத ஒரு மாடியில் சிஐ செயல்பட்டிருக்கிறார்கள். இதை உளவு அமைப்பின் மூலம் துல்லியமாக கண்டு அவற்றுள் சுவரில் துளை போட்டு முதலில் ஷாஹின் 136 என்று சொல்லக்கூடிய தற்கொலை ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இதுக்கு 2வது இந்த பரேஜுங்கிற வார்த்தை தொடர்ந்து 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 மைக்ரோவேவில் ஒன்று துளை போட மற்ற துளை போட உள்ளிருந்த ஆலை அமெரிக்கர்களை காலி செய்துவிட்டார். இதை பார்த்து தான் நெஞ்சு வெடிக்குதுங்கிறார். இவ்வளவு துல்லியமான தாக்குதலை இவர்கள் செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி அறிவு வந்தது, இவர்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டு கடைசியில் பார்த்தால் ரஷ்யா கெமோட் எம் என்கின்ற ஒரு சேட்டிலைட்டை விசேடமாக கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? ஈரானுக்கு. அதனுடைய தகவல்கள் சேட்டலைட் மூலமாக பெறப்பட்ட தகவல். அந்த துல்லியமான ப்ரிசிஷன், அதனுடைய வெறும் துல்லியம்தான் அமெரிக்காவே ஆடி போய்விட்டது. இது ஒரு சம்பவத்திற்கு சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் 1-2 இல்லை, அவர்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். they got lot of the bitterness experience from the battle. இந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு நிறைய கசப்புணர்வுகள் இருக்கலாம், that may be. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு உங்களுக்கு மூலாதாரமாக சொல்கிறேன். இப்போ இவர்கள் குடிசை தொழிலை போல செய்து கொண்டே இருக்கிறார்கள். யார்? ஈரான் ஆயுதங்களை. ஆனால் அவர்களுக்கு அதல்ல. ஒரு 700-800 டொமோஹாக் தான் இருக்கும். பேட்ரியாட், அதே போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம், இதெல்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு அறிவிப்பு நம்மள்கிட்ட இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தாட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இப்போ சொன்ன இல்லையா, அதுதான் உலகத்தில் பெரிது. தாடு தான் எல்லா நாட்டிலையும் எடுத்து வச்சுருக்கான், மத்திய கிழக்கு. இப்போ அந்த தாட் சிஸ்டத்தில் அமெரிக்கா ஸ்டாக்கில் 80% காலி ஆயிட்டு. எத்தனை சதவீதம்? 80%. இப்போ 100 இருக்குன்னா 80 போயிட்டு, அடுத்து அவன் நாட்டுக்கு பாதுகாப்பு வருமே. 2வது நீங்கள் பார்க்கும்போது ஜெசம் ஏவுகணைகள், மிசைல், இது ஒரு 1100 வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்கணும்னால் SM-3 ஏவுகணைகள், அதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதில் பாதி முடிஞ்சு போச்சு அமெரிக்காவில். SM-3 போயிட்டு, ஜெசம் போயிருக்கிறது, தாடு போயிட்டு. அடுத்து நீங்கள் பார்த்தா பேட்ரியாட்டு கீழே இருந்து வானை நோக்கி அடிக்கும்.
2 தான் முக்கியம். ஒன்று பேட்ரியாட், இன்னொன்று தாடு. தாடு வானிலிருந்து இலக்கை அடிக்கும், இது கீழிருந்து அடிக்கும். ஆனால் அதை விட தாடு தான் பவர்ஃபுல். பெட்ரியாட்டில் 61% காலி. நான் எல்லாம் எஸ்எம் சொல்லிட்டேன், தாடு சொல்லிட்டேன், பேட்ரியாட் சொல்லிட்டேன், மற்றும் SM-3யும் சொல்லிட்டேன். அடுத்து எஞ்சியிருப்பது டொமோஹாக். டொமோஹாக்கில் தான் அந்த குழந்தைகளெல்லாம் கொண்டாங்க. அது ரொம்ப கடுமையானது. அப்புறம் ஆன்டிஷிப் மிசைல்ஸில் மாதிரி அது அங்கேருந்து யூஸ் பண்ணாங்க. அதில் 1000க்கும் மேற்பட்ட டொமோஹாக்கு காலியாயிட்டு. இப்போ அமெரிக்காவில் வந்து ஜேடி வான்ஸு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த செய்தி வந்திருக்கு. ஜேடி வான்ஸ் மட்டும் இல்லை, டேவிட் கைன், அவர் யாருன்னா முக்கூட்டு படைகளுடைய ஜாயின்ட் கன்வீனியர், அவர் அந்த அந்த படைகளின் ஒட்டுமொத்த தலைவர். கெவினும் ஜாயின்ட் கேனும் ஜோடி வான்ஸும் அமெரிக்க பிரசிடெண்ட்டை பேசியிருக்காங்க. மிஸ்டர் பிரசிடெண்ட், நாம் இனி இதை எடுத்து செல்வது ரொம்ப கஷ்டம், நிலைமை ரொம்ப மோசம், உள்நாட்டுக்குள்ளே பல பிரச்சனை இருக்கிறது, டெமோக்ராட்ஸ் பிரச்சனை பண்ணுறான், நம்மகிட்ட ஆயுதங்களும் இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு ஏதோ பேசி. ஏன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அமெரிக்கா ஸ்பெஷல் மீட்டிங் போயிட்டுருச்சு, சீக்ரெட் மீட்டிங். அதில் எல்லோரும் இருந்திருப்பாங்க. நமக்கு வந்தது 2, இன்னும் என்ன ஒரு 2 பேர் மட்டும் இல்லையா, நிறைய அதிகாரிகள் இருப்பாங்களே. அவங்க நிலைமையை பெரியவராகிய மரியாதைக்குரிய யுஎஸ் பிரசிடெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஐயா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, நிலைமை மோசமாக இருக்குது, அவனுடைய நிலைமை வேறு, நம்ம நிலைமை வேறு. புரியுதா உங்களுக்கு? அதனால் இதில் உடனே தான் அமெரிக்கா 50 மணி நேரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னே டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, ஓ ஷமாயிஷ் அப்படின்ட்டு அவர் ஸ்டைலில் பேசிட்டு அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். யார்? ஈரானியர்கள் போருக்கு ரெடியாக சமாதானத்துக்கு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, இருந்தாலும் அவர்கள் முழுமையாக ரெடியாக இருப்பார்களா இல்லை என்று தெரியவில்லை, போரை நிறுத்தி விடுகிறேன். உடனே ஈரானியர்கள் சொன்னார்கள், ஆம் அவர்கள் நிறுத்திவிட்டால் எங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர்கள் தாக்கும்போது நாங்கள் தாக்குவோம், அவர்கள் நிறுத்திவிட்டால் நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அமெரிக்கா எதற்காக நிறுத்தியது, இது ஒரு பிரச்சனை. இது மட்டுமல்ல, இந்த 13 நாள் போரில் இவ்வளவை மட்டும் இழந்ததல்ல ஐயா, அது தனியே ஒரு சாப்டர் தரேன். அதுக்கு முன்னாடி 20 பில்லியன் ஒரு காலியாயிருக்கு. 20 பில்லியன்னா 2 லட்சம் கோடி. இதை மறுபடி இழப்பு, அதை இனி ரெனோவேட் பண்ணுறேன்னா எத்தனை லட்சம் கோடி ஆகும்? அப்போ இந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இதுகாரம் ஜூலை மாதம் 5 மாதம் ஆகிவிட்டது. இந்த 28ஆம் தேதியோடு 5 மாதம் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ எவ்வளோ பணம் செலவாயிருக்கும்? ஒரு நாள் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் கார்னி வில்சன், ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் வந்து அங்கே நிற்கிறதுக்கு எவ்வளோ காசாகும், எவ்வளோ படைத்தளத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியாமல் தற்காலிகமாக அவர்கள் போரை நிறுத்தியிருக்கிறார்கள். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் போர் செய்ய முடியுமா என்றால் அதற்கான களச்சூழல் இல்லை. காரணம், அவர்களிடத்தில் பண வலிமையும் இல்லை, ஆயுத வலிமையும் இல்லை, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயத்தில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருப்பதாக நான் பார்க்கிறேன். என்ன என்று கேட்டால் அதற்கு ஒரு பதில். இப்பொழுது கியாமருடைய ரெசிக்னேஷன் லண்டனில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது லண்டன் என்ன சொல்கிறது, எங்களை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஈரான் எங்களை தாக்கினால், அதாவது இவர்கள் ஏவுகணைகளை இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா தளங்களையும் அடித்து விட்டார்கள். யார்? அமெரிக்கர்கள். கிட்டத்தட்ட எல்லாம் காலி. ஈரான் அமெரிக்க தளங்களை காலி செய்து விட்டார்கள். இப்போது ஒரு இராணுவ அதிகாரி வெள்ளை மாளிகையில் சொல்கிறார், இனி உசிதமல்ல, அமெரிக்கா தனது ஃபைட்டர் ஜெட்டுகளை கத்தர்லேயோ அல் தஃப்ரா எங்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலோ, அதே மாதிரி ஃபைசல் தளம், அதாவது சவுதி அரேபியாவிலேயோ குவைத்திலேயோ அல்லது பஹ்ரைனிலோ நிறுத்துவது சாத்தியமல்ல. ஏனால் நிறுத்தினால் அவர்கள் காலி செய்து விடுகிறார்கள், பற்றி எரிகிறது. அதை நான் உங்களுக்கு அடுத்த லிஸ்ட்டில் தரேன். அப்படி சொல்லுகின்ற போது அவர்களுக்கு இருக்கிற ஒரே இலக்கு என்ன? விமானங்களையும் ஏவ முடியாது, பாதுகாப்பே இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லாததற்கு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு முகாமில் 8000 பேர் அல் உதீதில் இருந்தார்கள். எங்கே? கத்தரில். அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஏதோ இறந்து விடவில்லை, அங்கே இல்லை. அங்கே இருப்பது கத்தரில் அல் உதீதில் இருப்பது பாதுகாப்பு இல்லை. குவைத்தில் 2800 பேர் இருந்தார்கள். இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அதில் ஈரானியர்களால் வீசப்படுகிற பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை மேக் 15 தடுப்பதற்கு அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆன உடனே இவர்கள் தங்கியிருந்த மெஸ்ஸில் சாப்பிட்டுருக்கிருந்த நிறைய பேர் காலி. அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்கிறது, அது ஒருவேளை அவர்களை தாக்காமல் பக்கத்தில் விழுந்தாலும் அந்த அதிர்வுகளின் மூலம் பல பேருக்கு மூளையில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு பிரெயின் இன்ஜரி ஏற்படுகிறதா. அப்போ எவ்வளோ பெரிய பயங்கரமான தாக்குதல்கள். பிணங்கள் போய்கொண்டிருக்கிறது,
மக்கள் அதிர்ச்சியில் இருந்தவுடன் அமெரிக்கர்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை போரை. உங்களுக்கு புரிகிறதா? இந்த சூழ்நிலை தான் அமெரிக்கா கீழே இறங்கி வந்து போரை நிறுத்தியதற்கு காரணம். இப்போது இங்கே அவர்களால் விமானங்களை கொண்டு நிறுத்துவதோ களத்தை முடிவு செய்வது இல்லாமல் ஈரோப்பாவிலே போய் கேட்டு இத்தாலிக்கும் இங்கிலாந்தில் கேட்கிற போது இத்தாலியை நாங்கள் தர முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். ஸ்பெயின் மறுத்துவிட்டார்கள். இப்போது இங்கிலாந்திலிருந்து தான் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ருமேனியாவிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். போலந்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி கேட்கின்ற போது இங்கிலாந்தை நாங்கள் எங்கள் எதிரி நாடு என்று ஈரான் சொல்கிறது. எப்படி நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாம்? இங்கிலாந்து சொல்கிறாங்க, கொடுத்தது உண்மைதான், அது அவர்களுடைய தளம், ஆனால் நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் உங்களை தடுப்போம் சொல்லிட்டு அதற்கு மேலும் நீங்கள் தாக்கினால், யார் சொல்கிறா? இங்கிலாந்து, நாங்கள் நேட்டோ படைகளோடு இணைந்து தாக்குதல் நடத்துவதற்கு வருவோம் என்று இதுவரை சொல்லாத ஒரு செய்தி யூரோப்பிய யூனியன்லேருந்து வந்திருக்கிறது. அமெரிக்கர்களுக்கு வெற்றி தான். அவர்கள் நேட்டோவோடு வந்து தாக்க போவதில்லை. இப்போ அமெரிக்கா வரப்போதும் இல்லை. ஏனென்றால் அமெரிக்கா நீ என்ன சொல்ல போகிறது? போரை நிறுத்துவதற்கு தான் வழி தேட வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் இந்த போர் வலிமையான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த போரை தொடர்ந்து வலிமையாக நடத்த இயலாத அமெரிக்கா தனது தோல்வியை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு கேள்வி என்னவென்றால், நேற்று இஸ்மாயில் பகாவி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்கார். நாங்கள் அடுத்து ஹெர்மூஸை நிர்வாகம் செய்வது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸை இனி இப்போ பிரச்சனைனா 2 பிரச்சனை. ஒன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸு கலெக்ஷன் பண்ணக்கூடாது, இல்லை டோல் பண்ண மாட்டோம், ஒரு என்ன சொல்கிறது சர்வீஸ் ஓரியன்டாக ஏதோ அது சார்பாக நாங்கள் ஏதோ. இப்போது அமெரிக்கா விட்டு கொடுப்ப தயாராக இல்லை இன்று வரை. ஆனால் போரிலும் வெற்றி பெறவும் முடியாது, அவர்களை தாக்கவும் முடியாது. ஆனால் இஸ்மாயில் பகாவி என்ன சொல்கிறார்? நாங்கள் எல்லா விஷயமும் ஒமனில் இருக்கும் வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சரோடு பேசி டன்னு முடிந்து விட்டது, மேனேஜ்மெண்ட் கமிட்டி அடித்து விட்டோம், நாங்கள் ஜாயின்ட் ஃபோர்ஸாக நின்று இனி ஹெர்மூஸ் இந்த டெரிட்டோரி அவர் சாவரின் இன்டகிரேட்டட் பார்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு நேற்று மீண்டும் அவங்க ஈரான்லேருந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு அங்கே போகிறார், வாஷிங்டனுக்கு போகிறார். அவரை அழைத்து பேச போகிறார்கள். ஜேடி வேன்ஸு கடுமையான எதிர்ப்பில் இருக்கிறார். வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு பேட்டி கொடுத்த அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நெஞ்சே வெடிக்குது ஈரானியர்களின் தாக்குதலை கண்டு என்று சொல்லியிருக்கிறார். பெரும்பான்மையாக அமெரிக்க ஊடகங்கள் இந்த போரில் அமெரிக்காவுடைய செயலிழப்பை அமெரிக்காவுடைய சிக்கி யூனிட்டாக ஆகி போனது என்ற செய்தி வருகிறது. இப்போ இந்த நிலையில் அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்காலிக நிலை. ஈரானியர்களை பொறுத்தவரை இழந்து கொண்டே இருக்கிறார்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தப்பினால் அவர்களுக்கு வாழ்க்கை, அந்த முடிவுக்கு வந்துட்டார்கள். ஓகே சார், இப்போ அமெரிக்காவோட தரப்பிலிருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி நம்ம பேசணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட அந்த உரிமையை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு இராணுவம் எங்களுக்கு தான் இருக்குது, ஸோ அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்துவோம், அதுக்கான சேவை கட்டணமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அதுக்கு அனுமதிக்கிற ஒரு நிலையில் இல்லை தானே சார்? ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப இப்போ ஈரான் மேலே திரும்ப பொருளாதார தடைகள் இருக்குது, அவங்களுடைய பணங்கள் திரும்பி முடக்க வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கல. அவங்களால இப்போ எந்த ஒரு வகையிலுமே பொருளாதாரத்தை திரும்பி மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் இப்போ இல்லாமல் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஈரானுக்கு வந்து இது ஒரு வகையில் திரும்ப ஒரு பின்னடைவு தானே சார் இருக்குது? அமெரிக்கா தரப்பில் ஒரு பின்னடைவு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பின்னடைவு தானே இருக்குது? நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரிதான். ஏனென்று கொண்டால் ஈரான் இந்த போரில் ஜெயித்தாலும் தொடர்ந்து அவர்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே மன வலிமை இருக்கிறது, சித்தாந்த ரீதியான இயல்பு நிலை இருக்கிறது. மக்களையும் அமெரிக்கர்களால் ரெஜிம் சேஞ்ச் என்கின்ற அந்த கான்செப்ட் ஃபெயில் ஆயிட்டு. ஆனாலும் நீங்கள் சொல்வதை போன்று இப்போது இந்த போரில் ஈரானியர்களில் பணத்தைத்தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. 10 லட்சம் கோடி முடக்கி வைத்திருக்கிறார்கள் கத்தர் வங்கியில். போருக்கு முன்பு இவர்களுடைய பணம் கத்தர் வங்கியிலே முடக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் என்பது அமெரிக்காவுடைய கைப்பாவை. அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? இந்த பணத்தின் மூலம்தான் நாங்கள் எங்கள் இந்த போரில் ஈடுபட்ட நட்டத்தை ஈடுகட்டப் போகிறோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் போர் செய்யவில்லை, போர் செய்தது அமெரிக்கர்கள் தானே, எங்களை தாக்கியது அமெரிக்கர்கள், எங்கள் நாட்டில் சேதாரத்தை ஏற்படுத்தியது அமெரிக்கர்கள், எங்களை 47 ஆண்டுகளாக நாசம் செய்துவிட்டு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளமான எண்ணெயை விற்பனைக்க முடியாத எங்களை சாலி செய்துவிட்டு மறுபடியும் எங்களிடத்தில் நீங்கள் பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி கொடுப்போம் என்பது பேச்சுவார்த்தையில் வரும். இப்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு இருக்கிற ஒரே ஒரு இலக்கு பாகிஸ்தானோடு தான். பாகிஸ்தானோடு ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணதாக நேற்று செய்தி வந்திருக்கிறது.
அது எனக்கு என்னவோ அமெரிக்கர்களுடைய நடவடிக்கை அழகான பேச்சுவார்த்தை முடிந்து உலக அளவிலே விழா கொண்டாடப்படுகின்ற ஒரு நேரத்தில் அமெரிக்கா பல்டி அடித்தார்கள். அந்த பல்டிக்கு ஹெர்மூஸில் இவர்கள் தாக்கினார்கள் என்று. அந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் அமெரிக்க அதிபர் வந்து ஒரு செயல்பாட்டு உள்ளவர் அல்ல, அவர் ஒரு சரியான தலைவர் அல்ல. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையிலும் என்ன நீதி கிடைக்கும், என்ன அமைதி கிடைக்கும்? இப்போது அந்த பணத்தை இவர்கள் கொடுக்க மறுத்தால் ஈரான் அதை விடமாட்டார்கள். நீங்களே எங்கள் பணத்தை பல வருஷமாக முடுக்கி, எங்களை பொருளாதாரத்தில் வாழ்வியலை முடக்கி, எங்களுக்கு உணவில்லாமல் பலரை கொலை செய்து, நீங்களே எங்கள் மீது மறுபடி 13 நாட்கள் போரிட்டு எல்லாவற்றையும் அழித்து, போட்டு அழித்தீங்க, மக்களை அழிச்சிங்க, ஹாஸ்பிட்டல் அழிச்சிங்க, சாலைகளை அழிச்சிங்க, அழிப்பதற்கு நீ எதுவுமே இல்லை என்று அழித்துவிட்டு மறுபடியும் எங்கள் பணத்தை நீங்கள் எடுத்தால் நாங்கள் எப்படி ஒத்துக்கொள்வோம் என்று அவர்கள் தரப்பில் வைக்கப் போகிறார்கள். இப்பொழுது அதற்கு பேச்சுவார்த்தையில்தான் அந்த முடிவு வரும். அது மட்டுமல்ல, இழப்பீட்டுத் தொகையாக 28 லட்சம் கோடி தருவதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டார்கள். நாம் ஐபிசியில் பேசியிருக்கிறோம். அந்த தொகை என்ன ஆகிறது? நிரந்தர ஒரு சீஸ்ஃபயருக்கான நிலைமை என்ன? அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்கத்திலிருந்து வெளியேறப்பட வேண்டும். இப்போ இன்று காலை வந்த செய்தி, இஸ்ரேலி இன்கர்ஷன், தட் மீன்ஸ் இன்கர்ஷன் என்று சொன்னால் எங்கே? சிரியாவில் அவர்கள் படைகள் உள்ளே போகிறார்கள். இப்பொழுது வரக்கூடிய தேர்தல் வரப்போகிறது அக்டோபரில் என்று நினைக்கிறேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தேர்தல் வருகிறது. எங்க? இஸ்ரேல். இவர் நெத்தனியாக பலகீனமான தலைவர். அதனால் அவருக்கு மக்களிடத்தில் இப்போ நாட்டின் வளர்ச்சி எதுவும் இல்லை, சுற்றுலாத்துறை ஒன்றுமே இல்லை, அவர் மேலே கேஸும் இருக்கு, ஊழல் வழக்கு இருக்கிறது, இன்டர்நேஷனல் கிரிமினல் இருக்கு. இப்போ அதை மடைமாட்டம் செய்வதற்குத்தான் அந்த இன்கர்ஷன் என்றால் உள்ளே நுழைவது, படைகள் உள்ளே நுழைவது. அப்படி ஒரு சூழல் இன்று காலை உருவாகி இருக்கிறது. அப்போ மத்திய கிழக்கில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மீண்டும் இந்த போர் முடிஞ்சுவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் ரொம்ப கவனமாக இருக்கிறார். சார், அதே மாதிரி இன்னொரு பக்கம் சவுதிக்கும் அந்த ஹூத்திஸ்க்கும் இடையிலான அந்த ஒரு மோதல், அதை தொடர்ந்து ஹூத்திஸ் வந்து பார்த்தோன்னா செங்கடலில் சில கப்பல்களை தாக்கி வந்து போக்குவரத்து தடை பண்ணியிருக்கிறதான செய்திகளும் வந்தது. தொடர்ந்து அவங்க வந்து நாங்கள் ஈரானோட அந்த அனுமதிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்போனாலுமே இந்த செங்கடலில் இருக்கக்கூடிய அந்த பாபல் மந்திப்பு வந்து முடக்க தயாராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஹார்மஸ் முடங்கி இருக்குது, இன்னொரு பக்கம் பாபல் மந்திப்பு. ஸோ இது இன்னமும் ஒரு மோசமான நிலைமை, இந்த போர் வந்து முடியலை, இன்னும் வந்து ஒரு மோசமான நிலைமை இருக்குது, காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிகையை தானே சார் காட்டுது. இப்போது பாபல் மந்தப்பு ஷட் டவுன், இழுத்து மூடப்பட்டு விட்டது. சவுதி அரேபியாவுடைய கப்பல் ஒன்று பற்றி எரிகிறது. சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய தொழில் கூடமாக ட்ரேடிங் அந்த வே வந்து பாபல் மந்தப். பாபல் மந்தப் வழியாக வந்து இந்திய கப்பலையும் யூட்டர்ன் அடித்திருக்கிறது, சீன கப்பலும் யூட்டர்ன் அடித்திருக்கிறது. எல்லாமே இப்போ அரேபியாவை சுற்றி வரப்போகிறது. இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு இந்த கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி வரும், இல்லை என்றால் பனாமா, அப்படி பல வளைகுடாக்களை சுற்றி வருகின்ற போது அவர்களுக்கு செலவு, கடுமையான செலவு வரும். இப்போ இந்த பேனாவை ஹெர்முஸ் வளைகுடா பாபல் மந்தப்புள்ளி வந்தால் 5 ரூபாய்க்கு வரும். இப்படி சுற்றி வருகின்ற போது 10 ரூபாய் ஆகலாம், 8 ரூபாய் ஆகலாம். இது உடனடியாக வந்துவிடும். அது 22 நாட்கள் டேட்ஸ் ஆகும். அது மட்டுமல்ல, பாபல் மந்தப் ஷட் டவுன் ஆனால் அங்கே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பாதிக்கப்படும். இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்று தான் சவுதி அரேபியா விரும்புகிறது. ஆனால் சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் உள்ள பிரச்சனை ஈரானிய பிரச்சனை அல்ல என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி சொல்கிறார். அவர் தான் அங்குள்ள பிரசிடென்ட். அவர்கள் ஒரு வலிமையாக, அவர்கள் ஈரானுடைய புரக்சி, 2 பேரும் ஷியா பிரிவு தான். ஆனாலும் ஷியா பிரிவிலும் அவர்களுக்கு உட்பிரிவு, இவர்கள் வேறு அவர்கள் வேறு. அதே மாதிரி சவுதி அரேபியா சுன்னா முஸ்லீம், அவர் நாங்கள் சுன்னா முஸ்லீம்களுக்கெல்லாம் உலகளவிலே தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 வருஷமாக எங்களை நாசி ஆக்கியிருக்கிறார்கள். 1,50,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எங்கே? ஏமனில் வறுமை மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. $500 கொடுத்தால் ஒரு பெண்ணை முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு அந்த நாட்டினுடைய வறுமை மோசமாக இருக்கிறது ஏமனில். இப்போது அமெரிக்காவும் ஏமனும் சேர்ந்து தான், யுஏயும் சேர்ந்து தான் இங்கே தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஏமனில் சனா விமான நிலையத்திற்கு அன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். யார்? பெரியவர் அந்த ஆயத்துல்லா அலி காமினுடைய வந்து இறங்குகின்ற போது தான், தாக்குதல் நடத்த போது தான் போர். அதற்கு பகரமாகத்தான் இப்பொழுது பாபல் மந்தப்பு ஒரு தீர்வு வரவில்லை என்றால் உலக வர்த்தகத்தின் 37% காலி. அது ஆல்ரெடி நமக்கு இங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடந்திருக்கு. 35 ரெண்டுமே சார். இதில் 25%, அதில் ஒரு 10%. அப்போ உலகம் எவ்வளோ பெரிய பாதிப்பே வரும். மத்திய கிழக்கில் விஷன் 2030 வச்சுருக்காரு ரியாதில். பெரிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி, 400 லட்சம் கோடி. இப்பொழுது உடனடியாக போரை முடிக்க வேண்டுமென்றால் சவுதி அரேபியா தான் அங்குள்ள நாடு. இந்த பைத்தியக்காரத்தனத்தை நடத்தி கொண்டிருப்பது டொனால்ட் ட்ரம்ப். அவரை தூண்டி விடுவது அந்த சித்தாந்தம், யூத சித்தாந்தம்.
அந்த சித்தாந்தத்தின் மூலம் சியோனிச சித்தாந்தத்தின் மூலம் நடப்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெரும் சிக்கலை வரப்போகிறது. இப்போது இந்த போரை நிறுத்திவிட்டார்கள். தாக்குதலை நிறுத்திருக்காங்க. அந்த பதற்றம் வந்து இன்னும் தனியில்லை அப்படின்னு சொல்லி பதற்றம் இன்னும் ஒரு நெகோசியேஷன் வரலையே, சட்சமயமாக நிறுத்தியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு டெம்பரவரி ட்ரூஸ், அதாவது தற்காலிக போர் ஓய்தலை தவிர இதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் 2 விஷயம் இருக்குது. அவர் திருப்பி சொல்கிறார், ஹெர்மூஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம். யார்? அமெரிக்கா. ஹெர்மூஸை நீ கொடுக்கறதுக்குன்னா அது எங்கள் இடம் தான். இவர்கள் ஒன்று. இன்று இப்பொழுது பேச்சில் சொன்ன ஓமனோடு பேச்சுவார்த்தை முடிந்தது. நாங்களும் ஓமனும் இந்த பக்கம் 20 அந்த பக்கம் 20 நாங்கள் பார்த்துக்கொள்வோம் எங்களுக்குள். அதில் அமெரிக்கா வரவே கூடாது. 10,000 கிலோமீட்டருக்குள்ள அமெரிக்காவுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்கிறார்கள். இப்போது ஹெர்மூஸை ஈரான் கையில் ஒப்படைத்து விட்டால் ஈரான் வெற்றி பெற்றதாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் தான் பிகாக்ஸ் மலையை அடித்தார்கள். உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நேற்று அறிக்கை, பிகாக்ஸை நீ கை வைத்தால் தொலைத்து போடுவேன் என்று யார் சொல்கிறா? ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கர்களுக்கு என்னென்றால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் 1000 கணக்கான மலைகள் இருக்கிறது. அந்த மலையில் 74 மடங்கு இஸ்ரேலை விட பெரிய நாடு. அந்த மலை எங்கே இருக்கிறது, எந்த ஊரில் இருக்கிறது, எதற்குள் குடைந்து வைத்தார்கள் என்று எந்த சேட்டலைட்டால் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள். இதுதான் அமெரிக்காவிற்கு பலகீனம். அமெரிக்காவின் 2வது பலகம் ஆயுத குடோன்கள் காலி, ஆயுதங்கள் இல்லை. மிக முக்கியமாக அமெரிக்காவிடத்தில் பணம் இல்லை. தொடர் போரை நடத்துவதற்கு அமெரிக்காவிடத்தில் பணம் இல்லை. 4வது, அமெரிக்காவுக்குள்ளே இராணுவ செயல்பாட்டுக்குள் பெரும் முரண் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவிலிருந்து செய்தி வருது. அவர்களுக்குள்ளே மனப்பிரச்சனை. 3 அணியா, பீட் ஹெட்ஸ், மைக்ரோ ரூபியோ ஒரு அணி, அதே மாதிரி ஜேடி வேன்ஸ் மற்றொரு அணி, டொனால்ட் ட்ரம்ப் வேறு அணி. இப்படி அவர்களுக்குள் ஒரு குழப்பம். அமெரிக்க செனட் சபை, பிரதிநிதித்துவ சபை, காங்கிரஸ் சபை பணத்தை ஒதுக்குவதற்கு மனமில்லை. 1.5 ட்ரில்லியன் இவங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, கொடுக்க முடியாது, எங்களுக்கு தேவை. இப்படி பல சிக்கலால் அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியவில்லை. புலிவாலை பிடித்த கதையாக இன்று ஈரான் சொல்லியிருக்க, நீ நிறுத்திட்டியா, நான் நிறுத்தியிருக்கிறேன், நீ ஆரம்பித்தியா, நான் ஆரம்பிக்க போகிறேன். என்ன நடக்கிறது என்பதுதான் தற்போதைய கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய உண்மை சம்பவமாக ரியாலிட்டியாக இருக்கிறது. ஓகே சார், இந்த ஈரான் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுமே அந்த தாக்குதலை வந்து நிறுத்திட்டாலுமே இந்த தாக்குதல்களில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற வகையில் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.